सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा गुरुमूर्तिर्गुणनिधिः गोमाता गुहजन्मभूः देवेशी गण्डनी चस्था सहराकाशरूपिणी कलात्मिका कलानाथा काव्यालापविनोदिनी सकामररमावाणी सभ्यदक्षिणसेविका आदिशक्तिरमेयात्मा पवन परमा पावनाकृतिः தஹராகாச ரூபிணின்னு தஹராகாச வடிவமாக இருக்கக்கூடியதான அம்பாளுடைய உபாசனைய போன வாரம் பார்த்தோம். தஹராகாசம் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு இடவழி. அம்பாளை எங்க தியானம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்பா. சாதாரணமாக எல்லோரும் தியானம் பண்றது இதயத்திலேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த இதயத்திலே எப்படி தியானம் பண்ணணும் எனக்கூடியதான விஷயத்தை விஸ்தாரமாக சாந்தோக்கியோபனிஷத்து நமக்கு சொல்லி இருக்க. இத தஹராகாச ஸ்வரூபமாக இத சாந்தோக்கியத்துல சொன்ன பிரகாரமாக இதயத்துக்குள்ள ஒரு சின்ன இடவழி, அந்த சின்ன இடவழிக்குள்ள இருக்கக்கூடியதான அம்பாளை தேடணும்னு சொல்லிருக்கு. பிரம்மஸ்வரூபமா இருக்குன்னு சொல்லி அந்த பிரம்மத்துக்கு 8 குணங்கள் சொல்லியிருக்க. ஆத்மா அபதபாத்மா விகரோ விமிருத்யோ விசோகா விஜிகத்ஸா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அப்படின்னு 8 விதமாக இருக்க குணங்களோட அம்பாளை தியானம் பண்ணணும்னு. இவ்வளவுதான குணங்களா? இது சகுண உபாசனம். சகுண உபாசனம்னா அந்த பிரம்மத்தை ஆகாச வடிவமாக இருக்கக்கூடியதான பிரம்மத்தை இத்தனை குணங்கள் இருக்கிறதாக நம்ம உபாசனம் பண்ணணும், நினைக்கணும். உபாசனம் பண்ணா அதே நினைச்சுட்டே இருந்தாலும் சந்தத சிந்தனமா இருந்தாலும் அந்த சாட்சா்காரம் நமக்கு வர்றதுங்கிறது அது மனசுனுடைய ஒரு தர்மம். எதை நினைச்சுட்டே இருக்கிறோ அதே சாட்சா்காரம் வருகிறது என்கிறது மனசுனுடைய ஒரு தர்மம். அது விதமாக அந்த சாட்சா்காரத்தை நம்ம அடையலாம்னு சொல்லியிருக்கா. இதையே தைத்தரியத்துல மகா சாக்கையில மகாநாராயண உபனிஷத்து அனுஷ்டிதமான உபனிஷத்துகள்ல நம்ம நாபிக்கு மேல 12 அங்குலங்கள்ல நீலதோ எத மத்தியஸ்தா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு தாமரை மொட்டு கொஞ்சம் வளர்ந்தது தாமரை மொட்டு அதுக்குள்ள ஒரு தீப கலிக்க மாதிரி இருக்கக்கூடியதாக ஒரு ஸ்வரூபம். அதனுடைய நுனியில பார்வதி பரமேஸ்வரால தியானம் பண்ணணும், அது மகாவிஷ்ணுவ தியானம் பண்ணணும் இப்படின்னு ஒரு ஸ்வரூபம் அது அங்கே சொல்லியிருக்க. இதையும் தஹராகாசம் தான். அங்க இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை அப்படி மின்னல் போன்றதான நீருண்ட மேகத்து நடுவுல இருக்கக்கூடியதான மின்னல் ஸ்வரூபமாக தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்க. அங்க சில குணங்களும் சொல்லியிருக்க. இப்படி இந்த தஹராகாச ஸ்வரூபம் இருக்க இது விசேஷமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்க. அந்த ஸ்வரூபத்தை முழு உபாசனையும் சொல்லணும். வெறும் ஏதோ இப்படின்னு இல்ல. அந்த உபாசனை எந்தெந்த குணங்கள் எப்படி எப்படி எங்க உபாசனம் பண்ணணும் அப்படின்னு அந்த உபாசனா பிரக்கிரிய முழுக்க மேல போய் சொல்ல போற. பாஸ்கராயர் லலிதா சஹஸ்ரநாம பாஷ்யத்துல என்னென்ன எப்படி உபாசனம் பண்ணணும் என்கிறத சொல்ல போறார் நமக்கு. அப்ப அத பார்ப்போம். இதுக்கு பிறகு பிரதிபன் முக்கியராகாந்த திசி மண்டல பூஜிதா அப்படின்னு அடுத்ததாக ஒரு நாம பிரதிபன் முக்கிய ராகாந்த திசிமண்டல பூஜிதா அப்படின்னு. பிரதிபத்துன்னா பிரதமையில இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி பரியந்தம் இருக்கக்கூடியதான திதிகளுடைய நித்யா தேவிகள்னால பூஜிக்கப்பட்டவள் அப்படி. காமேஸ்வரி பகவானே நிச்சயிக்கலா அப்படின்னு வரிசையா அந்த அம்பாளுடைய கிரணங்கள். இந்த கிரணங்களுக்கும் அந்த ஸ்வரூபத்துக்கும் வித்தியாசம் இல்லை. சூரியனுக்கும் சூரியனுடைய கதிர்களுக்கும் வித்தியாசம் பார்ப்பேடோ.
ஒரு தீபத்துக்கும் ரேஸ் ஆஃப் லைட்டுக்கும் வித்தியாசம் பார்ப்போம். இத ரொம்ப நாளுக்கு முன்னாலேயே நம்ம ஊர்ல யோசனை பண்ணிருக்க. இந்த கிரணங்கள் இருக்கு, அந்த கிரணங்கள் அந்த சூரியன் தானா இல்ல அதை விட வேறா? சூரியனிடத்திலிருந்து கிரணங்கள் தனித்தனியாக வருகின்றனவா இல்ல சூரியன் தானா? கிரணங்கள் இல்லையா என்னது அப்படின்னு யோசனை பண்ணிருக்க. அவ சொல்றது அந்த கிரணமும் சூரியனும் ஒண்ணுதான், சூரியனிடத்துல இருந்து கிரணங்கள் வருது அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்ட, தீபம் இருக்க, குத்து வழக்கு இருக்க, குத்து வழக்குல இருந்து ஒளியானது வருது. குத்து வழக்குல இருந்து ஒளி வரும் பொழுது அது எப்படி வருது? கிரணங்கள் வழியாக வருது. அந்த கிரணங்கள் என்னது அப்படின்னு யோசனை பண்ணேன்னா, அதுல சூக்ஷ்மமான ஒரு மாலிக்யூல்ஸ் அதுல இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீபத்துல இருந்து வெளிவருது, அந்த நெருப்புல இருந்து வெளிவருது. அது இப்ப சுடலிய சார்பு கேட்கப்படாது, தீபத்துல இருந்து வருதுன்னு. அது என்ன ஆச்சுன்னா, அது ரொம்ப மைன்யூட்டா இருக்கிறதுனால நம்ம சரீரத்துக்கு தொடல தெரியல. கரண்ட் ஷாக்கு 230 வோல்ட் இருந்ததுன்னா டக்குன்னு அடிக்கும். 10 வோல்ட்டா இருந்ததுன்னா இருக்கும், ஆனா தெரியாது நமக்கு. அதை தாங்கக்கூடியதான சக்தி இருக்கு, அது தெரியல. அதே மாதிரியே இங்கேயும் அந்த கிரணங்கள்ல உஷ்ணம் இருக்கு, இருந்தாலும் அது நமக்கு தெரியல, உஷ்ணமா தெரியல. இந்த கிரணங்கள்லாம் என்ன ஆறுது, அங்க உள்ள இருக்கக்கூடியதான பதார்த்தத்தை வெளியில கொண்டு வந்துட்டே இருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன பதார்த்தம் அப்படின்னா, வழக்கல எண்ணெய் போடுறோம் இல்லையோ, எண்ணெயோ நெய்யோ போடுறோம் இல்லையோ, அந்த எண்ணெயோ நெய்யோ ஆயிடுறதா இல்லையா? எங்க போச்சு எண்ணெய் நெய்? எங்க போச்சுன்னு அதான் தீபமா எரிஞ்சு போயிடுதுங்கிறோம். எரிஞ்சு எங்கேயும் போகல, அது எரியும் பொழுது அந்த கிரணங்கள் இருக்க, அந்த கிரணங்கள் வழியா வெளியில வந்துருக்கு. இது எவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சது? அவளுக்கெல்லாம் லேபரேட்டரி ஒரு மண்ணும் கிடையாது. ஆனா விவகாரம் என்னடா, இப்படி அது தீபத்துல இருக்கக்கூடியதான எண்ணெய் ஆகிறதுனாலேயே என்ன தெரியாது, ஆக்னேயமா இருக்கு, அக்னிக்கு சம்பந்தமானது. எண்ணெய் நெய் இவைகள்லாம் அக்னிக்கு சம்பந்தமானது. அது அக்னியாக மாறி அக்னி கிரணங்களாக எல்லா இடத்துலயும் வியாபிக்கிறது. இங்க லைட் இருக்குன்னா அந்த லைட்டுடைய கிரணங்கள் மேல விழறதுன்னு சொன்னா அது அப்படியே நம்ம மேல விடும். அதனாலதான் இந்த போட்டோ எல்லாம் போக்கஸ் லைட் போட்டுப்பாங்க பார்த்தல, ஒரு 5 நிமிஷம் போட்டானேன்னா உடம்பெல்லாம் வேத்து கொட்டும். ரொம்ப நிறைய போட்டா வேத்து கொட்டும். ஏன் சார்? உஷ்ணம். அப்பதான் நல்லா தெரியும். நம்ம சாதாரணமா இதுல பழகிட்டோம், அதனால ஒண்ணும் தெரியாது. நியாயமா இந்த எலக்ட்ரிக் லைட்டும் உடம்புக்கு நல்லது இல்லைங்கிற கிராமாந்தரத்துல சின்ன லைட் வச்சுட்டு இருப்பா. அவளுக்கு கண்ணு கடைசி வரைக்கும் தெரியுது. இல்ல 40 வயசு ஆயிட்டாலே இவாளுக்கு ஒண்ணும் தெரியல. ஏன்டா இவ்வளவு பவர்ஃபுல் லைட் இருக்கப்படாதுன்னு சொல்றா ரொம்ப பேர். ஆனா நம்ம டியூப் லைட் போட்டிருக்கோம், இது போட்டிருக்கோம், நிறைய லைட் போட்டிருக்கோம், அதனாலதான் கண்ணு அஃபெக்ட் பண்றதுங்கிறது அவளுடைய ஒரு சித்தாந்தம் இருக்கட்டும். ஆனா இந்த கண்ணுக்கு இவ்வளவுதான் வேணும்னு தீர்மானம் பண்ணி வச்சிருந்தா இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னு, இதனால அந்த கிரணங்களும் கதிரவனும் கதிர்களும் ஒன்றுதான். இதுக்கு தாதாத்மிய சம்பந்தம். இதுவே அதுக்கு இதுக்கு அவ்வளவு வித்தியாசம் இல்லை. இது இங்க மட்டும் இல்ல. சந்தனம் உடம்புல பூசின்ற இலையானால் இந்த உடம்புல பூசின்னு இருக்கக்கூடியதான சந்தனம் ஒண்ணு வயத்துல பூசிக்கிறேன், இல்ல கழுத்துல பூசிக்கிறேன். சந்தனம் அங்கேதானே பூசிக்கிறேன். இல்லைன்னா நெத்தியில விபூதி மாதிரி கொஞ்சம் பூசிப்போம். இது விவகாரம். மார்புல பூசிக்கிறது, இல்லைன்னா வயத்துல சாப்பிட்ட பிறகு பப்பாயில பூசிப்பா. இது பூசினா என்னன்னா உடம்பு முழுக்க சீத்தலத்தை கொடுக்கறதா. இந்த அன்னம் நீங்க சாப்பிட்டது நம்ம இது வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க உள்ள ஒரு நெருப்பு இருக்கு, ஜடராகினின்னு ஒரு நெருப்பு இருக்கு. அது என்ன பண்றது, நான் முற்கொண்டதான அன்னத்தை, என்ன அன்னத்தை சாப்பிடுறோம், நாளையில இருந்து வரிசையா பண்டிகைகள். நாளைக்குலாம் இன்னைக்கு வச்சுட்டோம், நாளைக்கு சாப்பிடுறதுக்கு டைம் வேணும், வேற ஒண்ணும் இல்ல. அது என்ன, போகி, பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், அதுக்கப்புறம் உழவர் தினம், என்னன்னா பொங்கல்னா பொங்கல் மட்டுமா, அதோட எக்ஸ்ட்ரா ஐட்டம் பக்கத்துல எல்லாம் சேர்த்துண்டு வடையிட போட்டு சாப்பிட போறோம். இந்த சாப்பாடும் இருக்கு, இது 5 விதமாக பிரிச்சிருக்கா நம்ம முன்னோர்கள். கடிச்சு சாப்பிடுறது, முறுக்கு இவைகள்லாம் கடிச்சுதான் அப்படியே முடியாது, அதுக்கு பட்சியம்னு பேர்.
அப்புறம் நின்று சாப்பிடுறது, போஜ்யம் அன்னம் இவைகள்ல நின்று சாப்பிடுறேன். அதுக்கப்புறம் சோஷியம் உறிஞ்சி சாப்பிடுறது, இந்த கொக்கோ கோலா அது இது ஸ்ட்ரா போட்டு அப்படி உறிஞ்சி சாப்பிடுறது பார்த்தல அது சோஷியம். அப்புறம் நக்கி சாப்பிடுறது இது கவன பிராசம். அப்புறம் தேன் அப்படியே ஒரு பாட்டல்ல இது டம்ளர்ல விட்டு அப்படியே குடிக்கிறீங்களா, அப்ப 4 சுகர் என்ன இருக்குன்னு தேனுன்னா ஒரு கொஞ்சமா கொஞ்சம் நக்கி சாப்பிடுறேன். லேக்கியம்னு பேரு, ஐஸ்கிரீம் அது ஒண்ணு இருக்கட்டும், ஐஸ்கிரீம் ஓட்டும். லேக்கியம் பட்ச போஜ சோஷ லேக்கியம் பேயம் குடிக்கிறது. இப்படி 5 விதமாக இருக்கக்கூடியதான ஆகாரங்கள் இவைகள்லாம் நமக்குள்ள போறது. வயத்துக்குள்ள போனதுமே இதுவரைக்கும் கார்மெண்டா இருந்தார் யாரு, இந்த வயதுக்குள்ள இருந்ததான ஒரு அக்னி. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணிராம் தேகமாஸ்ரிதா பிராணாபான சமயுக்தா பசாம்யன்னம் சதுர்விதம் அப்படின்னு இந்த அன்னத்தை உள்ள வந்ததுமே அது வரைக்கும் சும்மா இருந்த அக்னி வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டார். கடையறார். கடைஞ்சு நீங்க உட்கண்டதான இந்த அன்னம் இருக்கு பார்த்தல அது நல்லா கடைஞ்சு தனித்தனியா பிரிச்சுட்டார். எப்படி பிரிச்சுட்டார்னு, பூமிக்கு சேர்ந்ததான பதார்த்தங்கள் தனியா, ஜலத்துக்கு சேர்ந்ததான பதார்த்தம் தனியா, நெருப்புக்கு சேர்ந்ததான பதார்த்தம் தனியா, தனித்தனியா பிரிச்சுட்டார். ஏன்னா பிரிச்சு தனித்தனி பாக்கெட்டா அனுப்புறார் சார். நீங்க எல்லாத்தையும் சேர்த்துதான் சாப்பிட்டுருக்கேன், வெறும் அன்னத்தை சாப்பிடல. அது அந்த இடத்துல வந்து தொகையில கொஞ்சம் இது போட்டு இந்த பக்கத்துல இருந்து நெய்யை அதுல விட்டு நல்லா பிசைஞ்சு அந்த மூலையில தயிர் பச்சடி இருந்து அதுல தொட்டுண்டு இவ்வளவுதான் சாப்பிடுறோம். நம்ம எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்றக்கு, கலந்து சாப்பிட்டத தனித்தனியா பிரிச்ச. எப்படி இந்த ஐட்டமா இல்ல, 5 பூதங்களாக பிரிச்சுட்டார். பிரிச்சுட்டு அவர் என்ன பண்றார், அத வியானம்னு ஒரு காத்துக்குள்ள கொடுத்துட்டார். அந்த வியானங்கிற காத்து இந்த நம்ம நாடி இருக்குல்ல, அங்கதானே இது போட்டாரு. அங்க 72,000 நாடிகள், அந்த நாடிகள் தான் பிளட் வெசல்ஸ், அது வழியா உள்ள அனுப்புற. அத அனுப்புறது யார, இந்த வியானம்ங்கிற ஒரு காத்து அனுப்புற. அது பாட்டுக்கு அது எல்லா உடம்பும் போயிட்டு இருக்கு. போகும்போது யாருக்கு எது வேணுமோ அதுதான் அதை எடுத்துக்கும், மீதியெல்லாம் எடுத்துக்காது. கண்ணுக்கு அது ஆக்னேய பதார்த்தம், அக்னி சம்பந்தமான பதார்த்தம். ஆகையால் அக்னி சம்பந்தமான நெய், எண்ணெய் இது போல பதார்த்தங்கள் வந்தா கண்ணு எடுத்துக்கும், மீதி பதார்த்தம் எடுத்துக்காது. நாக்கு கிட்ட போனா நாக்கு ஜலியவன் பதார்த்தம், அது எப்போ ஈரப்பசியாத்தான் இருக்கும். அது காஞ்சி போகாத, காஞ்சி போனா மனுஷன் அவுட்டுன்னு அர்த்தம். அது வரைக்கும் காயப்படாது நாக்கு. அந்த நாக்கானது எப்படின்னா, அது கொஞ்சம் ஜலம் கரைச்சலா இருந்ததுன்னா அந்த நாக்க நுனி இருக்கு பார்த்தல, பின்னால் நுனி, அந்த நுனியானது கொஞ்சம் வத்தி போயிடும். அப்பதான் உங்களுக்கு தாகம் எடுக்கிறது. தாகம்னா என்னது, நாக்கனுடைய அந்த நுனியானது கொஞ்சம் காயறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்காக தான் தீர்க்கத்தை விடுறேன் உள்ள அப்படின்னு தீர்க்கத்தை விடுறேன், மறுபடியும் அது சரியா போயிடும். இன்னும் சில பேர் நாதியா காஞ்சி போச்சுன்னா அது சும்மா சொல்றது, அது வரைக்கும் காயாது, இது வரைக்கும் தான். இப்படி இந்த பசி தாகங்கள் இவைகள்லாம் வருது பார்த்தா, இதுக்கு காரணம் என்னன்னா இந்த நாக்குல இருக்கிற தீர்க்கத்தினுடைய கண்டென்ட். இது நீங்க சாப்பிட்டத்துல இருக்கக்கூடியதான தீர்க்கம் கண்டென்ட் அதுக்கு போய் சேர்றது. இதே போலயே மூக்குக்கு பார்த்திவ பிருத்திவி சம்பந்தமான பதார்த்தம், காத்து ஆகாச சம்பந்தமான பதார்த்தம் இருக்கு பார்த்தா அது காதுக்கு. இப்படி அதே போல கையை கால அவைகளுக்கெல்லாம் அதுன்னு தீர்மானம் பண்ணி இருக்கும். இந்த அன்னமானது அங்க வரிசையா போறது. இதுக்குள்ளேயே என்ன பண்ணிருக்கான், முதல்ல இந்த ஜடராகினி 3 பிரிச்சுடுது. என்னடா, ரொம்ப எசன்ஸா இருக்கிறது தனியா, சாதாரணமா இருக்கிறது தனியா, உபயோகம் இல்லாத பாகம் தனியா. இந்த அன்னத்தை ஜீர்ணம் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னா 10,000 கேலரி செலவாகும். இதை ஜீர்ணம் பண்ணினா எவ்வளவு லாபம்னா, இந்த கோர்ஸ்ல ஜீர்ணம் பண்ணினா 20,000 கேலரி வரும். சரி, ஜீர்ணம் பண்ணணும் இல்ல சார், ஜீர்ணம் பண்ணினா அதுக்கு எஃபர்ட் எடுத்துட்டா லாபம் 8,000 கேலரி தான், செலவானது 20,000 கேலரி. ஒண்ணும் பண்ணாத அடுத்த நாள் வெளியில அனுப்பிச்சுடும், அவ்வளவு மலமா வெளியில போயிடும். இதுல ரொம்ப எசன்ஸா இருக்கிற போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த போர்ஷனை மனசு டெவலப் ஆறதுக்காக அனுப்புறார். முதல் போர்ஷன் யாருன்னு மனச டெவலப் ஆகணும்.
அதுக்காகத்தான் நீங்க உட்கொண்டதான ஆகாரம் நல்ல ஆகாரமா இருக்கணும். ஆகார சுத்தவ் சத்வ சுத்தி சத்வ சுத்தவ் திருடாமதி. ஆபத்தம் பத்தம் ஆகாரமானது சுத்தமா இருக்கணும். சுத்தமாக சரியான ஆகாரமா இருக்கணும். எந்த ஆகாரம் எப்படி பண்ணப்பட்டதோ அதை பண்றது. நம்மாத்தெல்லாம் ஆகாரம் பண்றதுன்னா ஸ்திரீகள்லாம் காலமுறையிலிருந்து குளிச்சுட்டு பகவானுடைய ஸ்லோகத்தை சொல்லிட்டே சமைப்பா. அவளுக்கு எவ்வளவு ஸ்லோகம் வரும்னு நீங்க என்ன 10 GB 100 GB சொல்றல, இதெல்லாம் நிறைய வரும். அவளுக்கு அத்தனை ஸ்லோகம் சொல்லிட்டே சமைப்பா. அதே மாதிரியே அத்தனையும் அந்த ஆகாரம் கொண்டு வர்றது கூட நல்ல இடத்துல இருந்து வாங்கணும். அனாவசியமான கெட்ட இடத்துல வாங்கப்படாது. பரிமாறுறப்பவும் நல்லதா பார்த்துதான் பரிமாறணும். இப்படி ஒரு நியமம் வச்சுட்டுறதா பழைய நாள்ல. இது எதுக்கு? மனசு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு இதுல இருந்து ஆரம்பிச்சு மீதி சரீரம் எல்லாம் விருத்தி ஆகணும். சோ ரொம்ப சூக்ஷ்மமான நீங்க உட்கொண்டதான அன்னத்தினுடைய சூக்ஷ்ம பாகமானது இந்த சரீரத்துல சூக்ஷ்ம சரீரமா இருக்கக்கூடியதான மனது பிராணம் இவைகளை டெவலப் பண்றதுக்கு உபயோகப்படுறது. இதுல ஸ்தூலமாக இருக்கக்கூடியதான பாகமானது இந்த சரீரத்தை டெவலப் பண்ண ஸ்தூல சரீரத்தை வரதா சூக்ஷ்ம பாகம் சூக்ஷ்ம சரீரத்தை உண்டு பண்றது, ஸ்தூல பாகமும் ஸ்தூல சரீரத்தை உண்டு பண்றது. அதை விட ஸ்தூலமாக இருக்கக்கூடியதான பாகமானது அதை என்ன பண்ணிவிட்டா அது பிரயோஜனம் இல்லைன்னு வெளியில் தள்ளிவிட்டோம். இப்படி இருக்கா. அதே மாதிரி தான் இந்த வயத்துல போட்டு இருக்கக்கூடிய ஜெகராக்கு வயத்துல இருக்காரோ இல்லையோ அவர் நீங்க அண்ணன் சாப்பிட்டதுன்னு வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சார். இந்த வேகமா வேலை செய்யும் பொழுது உடம்பு கொஞ்சம் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும். அதுக்காகதான் பிராமணனுக்கு சாப்பாடு போட்டு அவளை கொஞ்சம் சந்தனம் கொடுத்து இந்த வயசுல அப்படி வாதாடி சேரணும்னு சொல்லிட்டுப்பான். அது உடம்பு முழுக்க ஏசியில உட்கார்ந்த பழைய நாள்ல ஏசி இல்லையோன்னா ஏசியில உட்கார்ந்த போல நீங்களும் பண்ணி பாருங்க. ஒண்ணும் இல்லை, அப்ப ஒண்ணும் இல்லை. சந்தனத்தை இட்டுக்கணும். சந்தனத்தை நெத்தியில இட்டுண்டாலோ இல்ல மார்புலையோ கழுத்துலையோ இட்டுண்டாலோ உடம்பு முழுக்க ஒரு சைத்தியமானது நீங்க அனுபவிக்கலாம். அது நல்ல சந்தனமா இருந்தா. சந்தனம்னு ஏதோ பொடி பண்ணி அதோட வேற எல்லோட் மெட்டல் சேர்த்து வச்சு அதை பண்ணினா பிரயோஜனம் இல்ல. சந்தனத்தை நல்லா அரைச்சு அப்ப அரைச்சு நல்ல சந்தனம் முத்தின சந்தன கட்டைய அரைச்சு நீங்க பூசிட்டீங்கன்னா இன்னைக்கும் நீங்க அந்த அனுபவிக்கலாம். இப்படி அந்த சந்தனத்தை போட்டுட்டதுமே சந்தனத்தினுடைய மாலிக்யூல்ஸ் அதனுடைய ஆட்டம்ஸ் உடம்பு முழுக்க பரவலாம். அது எந்த இடத்துல பூசினாலும் அங்கே மட்டும் சைக்கியம் இல்ல, உடம்பு முழுக்க பூசுறது. இதெல்லாம் சூத்திர பாஷ்யத்துல சொல்லியிருக்க. ஏதோ இவர் ஏதோ கதை விட்டு இருக்காருன்னு நினைக்காது. எல்லாமே என்ன இருக்கு அது பிரகாச சந்தனவது அப்படின்னு வியாசாச்சாரியால் நமக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. விருத்தி கிளாச பாஸ்வம் அந்தர்பாவா ததுமய சாமஞ்சஸ்யா தேவம் இப்படின்னு ஆரம்பிச்சு இந்த மனசனுடைய ஸ்வரூபம் என்னங்கிறத இங்க விஸ்தாரமாக சொல்ல போறா. ஏன் சொல்ல வந்தேன்னா அந்த சூரியனும் சூரியனுடைய கதிர்களும் தீபமும் தீபத்தினுடைய கதிர்களும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நமக்கு தெரியலாம். அதே மாதிரி அம்பாளும் நித்யா தேவதைகளும் ஒண்ணு. எங்க வந்ததுன்னா இந்த காமேஸ்வரியில இருந்து ஆரம்பிச்சு சித்ரா பர்யந்தம் 15 திதி நிச்சயங்களை பூஜை பண்றதுல காமேஸ்வரி பகவான் நிச்சயம் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில சித்ராங்கிற ஜாலாபாலி சித்ரா அப்படின்னு 15 திதி நிச்சயங்களை பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இந்த 15 திதி நிச்சயங்களும் அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். இந்த அம்பாளுக்கும் இவாளுக்கும் அம்பாள் மூல சக்தி ஆத்யா சக்தி இவெல்லாம் தனித்தனி சக்தி. காமேஸ்வரி காமங்களை கொடுப்பவள். அதே போல பகமாலினி ஐஸ்வர்யத்தை அதிகமாக கணக்கணக்காக கொடுக்கின்ற கட்டா கொடுக்கிறவள் பகமாலினி. நித்தியக்களின்னா நித்தியமும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படி தங்களை ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருப்பவள். இப்படி வரிசையா அந்தந்த திதிகளுக்கும் அதுக்கெல்லாம் பேருண்டு, அதுக்கெல்லாம் மந்திரங்கள் உண்டு, அதனுடைய ஸ்வரூபம் உண்டு, அது ஆராதன கிரமம் உண்டு. இது நித்யா சோடசி காரணமும் எனக்கூடியதான தந்திரத்துல இருக்கு. 16 நிச்சயங்களை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். புஸ்தகம் முழுக்க அதை பத்தியே பேசணும். இப்படிப்பட்டதான திதி நிச்சயங்கள் இருக்காலே, இந்த திதி நிச்சயங்கள் யாரு? அம்பாளுடைய கதிர்கள், அம்பாளுடைய சக்தி விசேஷங்கள். இந்த சக்தி விசேஷங்கள் அது தனித்தனியாக காணப்படுறது, ஒன்னாகவும் காணப்படுறது. அதுவே தான் இது. ஆனா இது வேற வேலை செய்யறது, அது வேற வேலை செய்யறது. ஒரே கரண்ட் தான்
ஃபேனுக்குள்ள இருந்தா சுத்துறது, வெள்ள பல்பு கேட்டுறதா ஒழிக்கிறது. ஏன் சார் ரெண்டு கரெக்ட் தானே, நான் இல்லைன்னா சொன்னேன். அதே மாதிரியே அது ஒவ்வொரு ஸ்வரூபமாக காமேஸ்வரி வடிவமாக இருக்குமே, ஆனால் அது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறது. பகவான் ஸ்வரூபமா இருக்குமே, ஆனால் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது. அதே போலயே நித்யா நித்யான்னு ஒண்ணு இருக்கு, 10வது நித்திய. அது என்ன பண்றது, அந்த நித்தியானது உங்களுக்கு வேண்டியதான பதார்த்தம் தீர்காயுஷ்வத்தையும் பதார்த்தங்களுடைய நிச்சயமா இருக்கும்படி ஐஸ்வர்யாதிகள்லாம் நிச்சயமா இருக்கும்படி பண்றது. அதனால அதுக்கு நித்யா நித்யான்னு பேரு. அதே மாதிரி ஜுவாலாமாலினி, உங்க பக்கத்துல யாரும் வந்து உங்களை ஹிம்சை பண்ணாம ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உங்களை காப்பாற்று வீட்டுக்குள்ள ஜபம் பண்ணவே முடியல. ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியல. யாரோ வரலாம், ஒரு போன் வருது, அது வருது, இது வருது, இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜுவாலாமாலினிக்கு ஒரு 10 தினம் ஜபம் பண்ணிட்டு உட்காருந்தா அதுக்கப்புறம் ஒரு டிஸ்டர்பன்ஸும் வர. ஏண்டா உங்களை யாரு டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறாளோ அவளுக்கு வேற காரியம் வந்துடும், வேற உங்களுக்கு டெலிபோன் பண்ணுவான், அவனுக்கு ஒரு ரிசீவிங் கால் வரும், அதுலயே 1/2 மணி நேரம் ஆயிடும். நீங்க ஜபம் பண்ணி உங்களை எப்படி காப்பாத்துறாம்பான்னு பாக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தும் தனி. அதனால பேதா பேதம். அதே சக்தியா இருந்தாலும் தனியாக வழிபடுகிறோம். அந்த தனியாக வழிபடுகிறதுங்கிறது இங்க விசேஷமாக இந்த நித்யா பூஜையில இருக்கிறதுனால பிரதிபன் முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜிதா. இந்த மந்திரங்கள் இவைகள்லாம் போன வாரத்துல சொல்லியாச்சு. அது சொன்னது மறுபடியும் சொல்லப்படாது. இந்த கான்செப்ட் இங்க மட்டும் இல்லை, கிருஷ்ண பூஜையிலையும் உண்டு. கிருஷ்ணன் நடுவுல ராசக்கிரீடை ஆடினாரா, ராசக்கிரீடையில நடுவுலதான் கிருஷ்ணன் இருக்கார். இங்க பக்கத்துல இருக்கிறது கோபிகை எல்லாம். ஒரு கோபிகை கிருஷ்ணன் மாதிரி இருக்கா, இன்னொரு கோபிக்கை கோபிகையா இருக்கா. விவகாரம் நடுவில் கிருஷ்ணன் ஒருத்தர் தான் இருக்காரு. அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் 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 தரே அங்கனா அப்படின்னு 2 கிருஷ்ணனுக்கு நடுவுல ஒரு கோபி, 2 கோபிகளுக்கு நடுவுல ஒரு கிருஷ்ணன், இப்படி எல்லாம் சொல்லி பழையாடினாரு அப்படின்னு சொல்றேன். இவையெல்லாம் எப்ப அந்த பகவான தேடி தேடி ஓஞ்சு போனதான ஸ்திரீகள். பகவான் இருந்தா போல இருந்து மறந்து போயிட்டாருன்னா ராத்திரி 12 மணி எல்லாரும் வந்து சேர்ந்தாச்சு காட்டுக்குள்ள. ஆனும் யாரு கூப்பிட்டாலும் தினம் மறந்து போயிட்டார். மறந்து அவர் பாட்டுக்கு போயிட்டார். ராதாங்கிற ஒரு அம்மா வயசுல போயிட்டாரு. அந்த அம்மா என்ன பண்ணிட்டு, இத்தனை ஸ்திரீகள் வரும் பொழுது அத்தனை ஸ்திரீகளையும் விட்டுவிட்டு என்கிட்ட வந்திருக்காருன்னா பகவானுக்கு யாரு மேல ரொம்ப பிரியம், என் மேலதான் பிரியம் அப்படின்னு கர்வம் அடைஞ்சாராம் அந்த அம்மா. கர்வம் அடைஞ்சது எங்க கிருஷ்ண பகவானுக்கு தெரியும். என்னடா விவகாரம்னு. கர்வம் கூடாது, பக்தியோட இருக்கணும் பகவான் இடத்துல. பக்தி கம்யா பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வஸ்தி அபயாபா பக்தின்னு இருக்கணும். நான் தான் வசதி, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் இவ்வளவு சொல்லுவேன், அதை பண்ணுவேன், இது பண்ணுவேன். கர்வம் இருந்தா ரொம்ப. ஏன்னா நீங்க என்னென்ன பண்ணுகிறீங்களோ உங்க குரு ரூபமாக உள்ள உட்கார்ந்து அதான் பண்ணிட்டு இருக்கு. நீர் இல்ல, உங்களுடைய சாமர்த்தியம் இல்ல, சர்வம் அந்த குரு ஸ்வரூபம். குருமூர்த்தேத்வாம் நமாமி காமாட்சி. அப்படி குரு ரூபமா உட்கார்ந்து வேலையும் செய்யறது. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கர்வம் ஜாஸ்தியா இருக்கான். கர்வம் ஜாஸ்தியா இருந்தா எதை பண்ணினான்னு ஒண்ணும் இல்ல, என்னால நடக்க முடியல, எடுத்து போனா கிருஷ்ணனை எடுத்துக்கோ. என்னன்னு பகவான் பார்த்தார். சரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு. எடுத்துக்கணும்னா எதா பண்ணணும் அப்படின்னு எங்க தோல்ல எடுத்துக்கணும். சரி தோல்ல எடுத்துக்கணும்னா சின்ன குழந்தைகள் மாதிரி காலை விரி, நான் எடுத்து நான் முதுகுல எடுத்துக்கிறேன். நான் காலை விரிச்சாலா பகவான் உள்ள பூந்தா போல என்னடா பண்ணினா நான் எங்கேயோ மறந்து போயிட்டார். அப்படியே விரிச்சுல இருக்க மாதிரி சேர்க்க முடியல. ஒரு தனியா ஏகாந்தமா வேறாந்தமா இவாளாவது கூட்டமா எடுத்துட்டு இருக்காரு. ஜெயதி சேகம் கிருஷ்ணா ஜனனா பிரஜா கிருஷ்ணா சஸ்வதக்ரஹி அப்படின்னு ஆரம்பிச்சு அகல கோபிகா கிருஷ்ணா நந்தனோ பவான் அகில தேகி நாம் கிருஷ்ணா அந்தராத்மதுருக்கு. எங்க கோபிகா நந்தனன் நாங்க நினைக்கல, எல்லா இதயத்துல இருக்கக்கூடியதான துருஸ்வரூபம் நாங்க அறிந்தோம். உபனிஷத்தை சொன்னாலாம் ஒரு கோபி. கவகதாபிரதம் கிருஷ்ணா சப்த ஜீவனம். கிருஷ்ணா நீ மறந்து போயிட்டான்னா நான் பிராணம் விட்டுறேன்னு நினைச்சிட. இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஏண்டான்னா கிருஷ்ணன் போனாலும் கிருஷ்ணன் கதையை சொல்லி பழச்சுக்கோங்க ஒரு அம்மா. கவ கதாமிரதம் கிருஷ்ணா சப்த ஜீவனம். உமக்கு கதை எப்படி தெரியும், என்ன பண்ணினேன். கவிதிரீடிதம் கிருஷ்ணா கல்பகாபகம். கவிகள்லாம் சொல்லியிருக்காரு. சுகஸ்வாமி வேற வேலை இல்லாம பாகவதம் அவ்வளவு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்கா. மறந்து போல போங்க அப்படிங்கிறானா ஒரு கோபி. இப்படிவா
அந்த கிருஷ்ணனை தேடி தேடி இப்படி பாடி அந்த இடத்துல பண்ணி இந்த ராசக்கிரீட வைபவம் அதுக்கப்புறம் கிரீடம் அப்படின்னு தோணித்தா ஸ்மயமான முகம்புஜா அப்படின்னு சொல்லி சாட்சாத் மன்னவன்மதா அப்படின்னு பகவான் அப்பார பேருக்கும் தோணினாரா. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஜன்மாவில அம்பாளுடைய சாட்சா்காரம் வரணுமையானால் நித்யா பூஜையை பண்ணணும். பிரதிமன் முக்கியதா காந்த திதி மண்டல பூஜிதா. அந்த திதி மண்டலம் அத்தனை தேவதைகளும் பூஜை பண்ணக்கூடியதான சுரபம். மரணத்துக்குள்ள ஒரு தடவை அம்பாளை பார்க்க வேண்டாமா? அந்த குருநாதர் சொன்ன அந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருக்கோமே, ஒரு நாள் ஒரு செகண்ட் இந்த அம்பாளை பார்த்துக்கிட்டு அப்புறம் பிராண விட்டுருவோம். பிராண புடிச்சுட்டே இருக்க போறதில்ல, போறதுக்கு முன்னால ஒரு தடவை அந்த சகுணமான ஒரு தர்சனம். ஏன்னா சகுணமான தர்சனம் பண்ணவையினால் நிச்சயமான கடைசி கடத்தல் இருக்கக்கூடாது, தானா வந்துருமா. இந்த சகுன தர்சனம் தான் ரொம்ப முக்கியமான மகான்கள்லாம் அபிப்பிராயப்படுற. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபமான நம்ம சொன்னோம். இப்ப இந்த பிரதிபன் முக்கியதா காந்த திதி மண்டல பூஜிதா அப்படின்னு அதுக்கப்புறம் கலாவதே கலாலாபா காந்தா காதம்பரி பிரியா. இதற்கு முன்னால ரொம்ப நாள பெண்டிங்கா இருக்கு ஒரு நாம, அதுக்கு சொல்லி ஆயிடுத்து, அர்த்தம் சொல்லிய. ஆனா என்னன்னு அது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக விசேஷமாக எப்படி திரிகோணாந்தர தீபிகா அப்படிங்கிற ஒரு நாம. அம்பாள் உதிக்கிற சமயத்துல 3 கோணங்கள்ல பிரகாசிக்கிறாங்க. 5 கோணங்கள்ல உதயம், மத்தியானம், சாயங்காலம், சாயங்காலம் அப்படின்னு சைமல்டேனியஸா 5 உலகத்துல அம்பாளுடைய தரிசனம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி திரிகோண அந்தரா தீபிகா 3 கோணங்கள், நடுவுல இருக்கக்கூடியது அந்த 2 கோணங்கள், மொத்தம் 5 கோணங்களா சேர்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்றது. இத காந்தோபநிடத்துல மதுமதி வித்யான்னு விசேஷமாக சொல்லிருக்க. மாயா மதுமதி மகி. இது மதுமதிங்கிற நாம முன்னாலேயே ஆயிடுது. அந்த மதுமதிங்கிற வித்யை சொல்லும் பொழுது அதை சொல்லணும். ஆனா பாஸ்கர் இந்த நாம ஒரு விசேஷமாக சொல்லியிருக்க உபனிஷத்துல. அது எப்படி பொருந்தும்? ஏன்னா நாமெல்லாம் சூரியன் கிழக்கில உதித்து மேற்கில அஸ்தமிக்கிறாருன்னு சொன்னோம். அவர் அப்படி இல்லையா, வடக்கில உதித்து தெற்கில் அஸ்தமிக்கிறார், தெற்கில உதித்து வடக்கில் அஸ்தமிக்கிறார். இதெல்லாம் அக்கறை காரியம் எங்க இருந்து முடியும்? ஏன்னா சூரியன் எங்க இருக்காரோ அதுக்குன்னு கிழக்குன்னு வேற. அப்ப எங்க உதிக்கிறாரோ அது கிழக்கு நாம் பேர் வச்சவர, அவர்கள் வடக்கில் உதிக்கிறார், தெற்கில் அஸ்தமிக்கிறார். நடக்கிற காரியமா இந்த கதை விடுறாரு அப்படின்னு ரொம்ப பேர் இது அர்த்தவாதம்னு சொல்லிட்டார். ஆனா இதுக்கு பகவத்பாதால் சந்திரபகவத்பாதால் சாந்தோபநிடத்துல அர்த்தம் எழுதியிருக்க. ஆனா அந்த அர்த்தம் எழுதினதான பகுதி கஷ்டமா இருக்கு நினைச்சுண்டு அத ரொம்ப பேர் அர்த்தவாதம்னு விட்டுட்டார். ஆனா ஆனந்தகிரி வியாக்கியானத்துல ஆச்சாரியால் எழுதினது ரைட்டு. ஏன்னா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால, பகவத்பாதாளுக்கு முன்னால இந்த தமிழ்ல நம்ம 4 வருஷம் சொல்றோம் பாத்தீங்களா, அதுல அந்த சம்பந்தர் இதுக்கு சமாதானம் சொல்லியிருக்காங்க. திரவிடாச்சாரியர் திருஞான சம்பந்தர் இதுக்கு சமாதானம் சொல்லியிருக்க. அந்த சம்பந்தர் சொன்னதான சமாதானத்தை ஆனந்தகிரி ஆச்சாரியார் நமக்கு எடுத்து கொடுத்திருக்க. அதையும் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த சம்பந்தர் சொன்னதான சமாதானம் எங்க சொல்லியிருக்காரு, எப்படி சொல்லியிருக்காருன்னு ஆனந்தகிரி எழுதல, சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எழுதல. அத பாஸ்கர் ராயர் இந்த திரிகோணாந்தர தீபிகாங்கிற நாமால சொல்லியிருக்காரு. விவகாரம் என்ன, இதை படிக்கலன்னா அது எக்ஸாக்டா எப்படி கிழக்குல ஒதுக்கிறது மேற்குல அஸ்தமிக்கிறதுன்னு பார்த்த சூரியன் வடக்கில ஒதுக்க வச்சு தெற்கில அஸ்தமிக்கிறது, தெற்கில ஒதுக்க வச்சு வடக்கில அஸ்தமிக்க வைக்கிறது, இதெல்லாம் நடக்காத காரியம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அதை எப்படிங்கிறது ஒரு வியாக்கியானத்தோட எழுதியிருக்க. அத சொல்லணும்னு ஒரு 5 வாரமா இருக்கு. நம்ம பாரதிய வித்யாவோட அவ இவ்வளவு சகாயப்பட்டினாலும் இந்த அம்பாள் அனுகிரகம் யாரோ ஒரு புண்ணியாத்மா வரணும்னு நினைச்சுட்டு இருக்கா அம்பாள். அந்த புண்ணியாத்மா வந்த அன்னைக்குதான் காமிப்பேன்னா யாரோ தெரியல, இல்ல அம்பாளே வரப்படணும் நமக்கு தெரியல. எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவோம். எண்ணிக்கை முடிஞ்ச எண்ணிக்கை வேணும்னு எல்லா சரஞ்சாமாவும் கொண்டு வந்தாச்சு. அதுக்கு வேண்டி எல்லாம் பண்ணி வச்சு மாத்தி கொண்டு வர சொன்னா சில பேர் கிளாஸுக்கு வர முடியாதுங்கிறவங்க நிர்பந்தப்படுறது நீங்க வந்தா தான் நடக்கும்னு சொல்லியாச்சு. ஆனாலும் என்னைக்கு அந்த ரூம் கிடைக்கல, என்ன பண்ண முடியும்? அதால மேல் பாக தவிர்த்து அடுத்த புதன்கிழமை அம்பால பிரார்த்தனை பண்ணுவோம். குருவை பிரார்த்தனை பண்ணி எங்களுக்கு
அதை அனுபவிக்கும்போது நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ண. அடுத்த வாரம் அது சொல்றோம். இன்னைக்கு மேல் நாம கலாவதி கலாலாபா கலாத்மிகா கலாலாபா காவியாலாப விரோதினி கலாத்மிகா. இப்ப இந்த பிரதிமுகராகாந்த திதி மண்டல பூஜிதாங்கிறது சுக்லபட்சத்தை வச்சுட்டு இப்படி பண்ணிருக்கார். கிருஷ்ணபட்சத்திலையும் இதே தேவதைகள் ரிவர்ஸ் ஆர்டர்ல சித்ரால இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் காமேஸ்வரி வரைக்கும் இல்ல அப்படின்னு கிடையாது. இதுவும் உண்டு அதுவும் உண்டு, ரெண்டுக்கும் பூஜை பண்றது உண்டு. ஆனா அந்த ஆர்டர் ஆனது மாறும், எங்க இருந்து வர்றது எங்க இருந்து அது மேல போய் சொல்ல போறேன் இதை பத்தி. ஏன்னா இதை பத்தி ஒரு தடவை கீழே சொல்லியிருக்கேன். சுக்ல இதர தர்கா பூர்ணா பூர்ணிமா அப்படின்னு இந்த வேதத்துல இதனுடைய ஸ்வரூபம் சொல்லியிருக்கு. இந்த 15 திதிகளுக்கும் எப்படி அப்பியாயமானா அப்பியாயமானா இப்படின்னு எதிர்வேதத்துல இதனுடைய ஸ்வரூபம் தேவதைகளை சொல்லியிருக்க. அதே தேவதைகளை திருப்பியும் வேதத்துல சொல்லி அங்க சொன்னதான் இங்க சொல்றோம். ரைட். இதுக்கப்புறம் கலாத்மிகா. இதுக்கப்புறம் இந்த கலாத்மிகாங்கிறத முன்னாலேயே நம்ம பார்த்திருக்கோம் ஒரு தரம். எங்க சதுஷ்டி கலாமயி அப்படின்னு 64 கலைகளோட கூடியிருக்காங்கிற ஸ்வரூபம் ஒரு தரம் முன்னால பார்த்திருக்கோம். அங்க 64 கலைகள்னா என்ன ஏதுன்னு சொல்றோம். அதே போல கலாசப்தேனா அங்க கலான்னா படிப்புன்னு சொன்னேன். கலாபதி கலாலாபா அப்படிங்கிற இடத்துல அப்படி ஒரு தரம் சொன்னோம். இங்க கலான்னு சொன்னா என்ன அர்த்தம்? கலாசப்தேனா நெருப்பினுடைய 10 பாகங்கள். தசவன்னி கலா சூரியஸ்ய 12 கலாஹா சூரியனுடைய 12 கலைகள். அதுக்கப்புறம் சந்திரஸ்ய 16 கலாஹா சந்திரனுக்கு 16 கலைகள். இப்படி மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு வயத்துல நாதி பரியந்தம் இருக்கக்கூடியது அக்னி மண்டலம்னு பேர். இந்த அக்னி மண்டலத்துக்கு நம்ம சொல்லும் பொழுது முக்கோணமாக வரைஞ்சுட்டு இருக்கோம் அக்னி மண்டலத்தை. அதே மாதிரியே நாபியிலிருந்து ஆரம்பிச்சு இதயம் வரைக்கும் வரக்கூடியதான சூரிய மண்டலம்னு சொல்லிட்டு இருக்கோம். சூரிய மண்டலத்துல நம்ம சதரமாக சொல்றதுன்னு ஒரு வழக்கம். அதே போல அங்கிருந்து ஆரம்பிச்சு தலையில பிரம்மரந்திரம் வரைக்கும் இருக்கக்கூடியதானத்தை சந்திர மண்டலம் வட்டமா சொல்றது அப்படின்னு சங்கேதம். பூஜையில முதல்ல சொல்லும் பொழுது அக்னி கலைகள், அப்புறம் சூரிய கலைகள், அப்புறம் சந்திர கலைகள், இப்படித்தான் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதே போல அந்தர்யாகத்திலையும் இந்த கலைகள்லாம் அது அப்படியே வரப்போறது. ஸ்ரீசக்கரத்திலையும் சொன்னேன். இதே போல ஒரு சதுரமும் ஒரு வட்டமும் ஒரு முக்கோணங்கள் தான் இருக்கு. இவைகளை எப்படி சொல்றதுங்கிறது இந்த கலாஸ்வரூபமாக இருக்கு. அதான் தசவன்னி கலாஹா சூரியஸ்ய 12 கலாஹா சந்திரஸ்ய 16 கலாஹா இப்படி. அதுக்கப்புறம் பிரம்மதேவருக்கு ஒரு 10 கலைகள், விஷ்ணுவுக்கு ஒரு 10 கலைகள், ருத்ரனுக்கு ஒரு 10 கலைகள், இப்படியே ஈஸ்வரனுக்கு ஒரு 4 கலைகள், சதாசிவனுக்கு ஒரு 10 கலைகள், இப்படி எல்லாம் சொல்லி நிறைய கலைகளை சொல்லிட்டு இருக்கோம். இத்தனையும் சேர்ந்து அம்பாள கலாஸ்வரூபமா, இப்ப கலான்னா பகுதி பாகம் பார்த்து அர்த்தம். கலாத்மிகா இப்படி ஸ்வரூபம். ஷோடச கலாஹ சதுஷ்டி சங்கியாகத்வாதினா பிரசித்தா. சதுஷ்டி சங்கியாத்வாதினா 64 எனக்கூடியதான எண்ணத்துடன் எண்ணிக்கையுடன் தோடியிருக்கு. இது இல்லாமல் மற்ற கலைகள் அங்காங்கு சொல்லி இருக்கு. இங்க கலாங்கன்னா ஒரு தந்திரம்னு பேர். இந்த தந்திரம்னு சொல்லி இருக்கோமே, இந்த தந்திரங்களும் சதுஷ்டி கலாராத்தியாயம் 64 கலைகள். இந்த 63 தந்திரங்கள் முன்னால இருந்ததாம். அந்த தந்திரங்கள்லாம் எப்படின்னா, ஒரு பகுதிய ஒரு பூஜைன்னு ஆரம்பிச்சோம்னா பாத்திர சாதனம் தான் ஒரு தந்திரம் சொல்லும், இன்னொரு தந்திரம் பூத்த சுத்தியை சொல்லும், இன்னொரு தந்திரம் முதிரத்தை மட்டும் சொல்லும். எல்லாமும் ஒரு இடத்துல வேணும். என்ன பண்றது? அப்ப எல்லாமும் ஒரு இடத்துல இண்டிபெண்டா இருக்கக்கூடியதான தந்திரம் வேணும்னு அம்பாள் நினைச்சாலாம். நினைச்சு அம்பாள பரமேஸ்வரன் சுதந்திரம் தே தந்திரம் அப்படின்னு சுதந்திரமான ஒரு தந்திரத்தை பண்ணுங்கன்னு பரமேஸ்வரனை நிர்தேசம் பண்ணி பரமேஸ்வரனே சொன்னதான கிரந்தம் காதிமதம். அதான் சுதந்திர தந்திரம் அப்படின்னு நம்ம விசேஷமா சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான தந்திரங்களும் 64 தந்திரங்கள் இந்த சித்தாந்தத்துல இருக்குங்கிறதையும் சொன்னார். சங்கியாகத்வாதினா பிரசித்தா
அந்யாஸ்த கலாக கிரஹ்யந்தே. மீதி கலைகள் வருக. உத்வத்தர் ஜாகரோ போதா வியாவிரத்தர்மன சதா கலா சதுஷ்டயம் ஜாகிரத் அவஸ்தாயம் வியவஸ்திதம். முழிச்சுக்கிறீங்க. முழிச்சுன்றதுமே என்ன ஆறுதுன்னா உற்பத்தி அறிவு தொடங்க ஆரம்பிச்சது. அது வரைக்கும் தூங்குற சமயத்துல அறிவு இருந்ததோ இருந்திருக்கணும். பிரஜான கனகான மாண்டோக்கியம் சொல்றது அறிவு இருந்திருக்கணும். ஆனா அறிவு ஆரம்பிக்கிற சமயம் எப்பொழுது பக்கமே எழுதுமே கடியாரத்தை பாக்குறது. வேதம் சொல்றது அது கடியாரத்தெல்லாம் பாக்காதியோ. முதல்ல எழுதுனதுமே குருநாதரை ஸ்மரிக்கணும். ரெண்டு கையிலையும் பார்த்து நம்ம கைய நம்ம பார்த்துக்கணும். கராகிரே வசதே லட்சுமி கரமத்திய சரஸ்வதி கரமுடைய சாமுண்டி தஸ்மாதேத கரதர்சனம் அப்படின்னு நம்ம கைய உள்ளங்கைய நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பகவான தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்ணாடிகளும் உங்களை பார்த்துக்கணும். இப்படி எல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கா. ஒவ்வொரு தத்துவமும் ஒரு சம்பிரதாயமும் இருக்கு. ஒரே ஒரு நாள் தான் அதை ஃபாலோ பண்றோம். என்னைக்கு விஷு தினத்தன்னைக்கு அன்னைக்கு கண்ணை மூடிட்டு பார்த்தா முன்னால புஷ்பம் பலவங்கள்லாம் பார்த்துட்டு ஏதோ பார்த்துட்டு ஏதோ சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா தினந்தோறும் அப்படிதான் நினைக்கணும். விவகாரம் முழுக்க பிரத்யேகமும் தான் விஷு. விஷுன்னா செயற்கைன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே இந்த ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துல விஷு ஒரு நாளைக்கு இல்ல, ஒரே சமயத்துல நிறைய விஷுக்கள் எல்லாம் இருக்கு. அப்படின்னு மந்திர ஜபம் பண்ணும் பொழுது 5 அவஸ்தைகளை நினைக்கணும். இதே போல விசேஷங்கள்லாம் 6 சூன்யங்களை நினைக்கணும், 7 விஷுவங்களை நினைக்கணும். இப்படின்னு ஜப விதின்னு ஒண்ணு இல்ல சொல்லிருக்கேன். நித்யோத்சவம்ங்கிற கிரந்தத்துல எப்படி ஜபம் பண்ணணும். விஷுன்னா கான்டாக்ட் பிட்வீன் 2 திங்ஸ் அர்த்தம். அதே போல கண்ணுக்கும் புஷ்பத்துக்கும் பலத்துக்கும் நல்ல விஷயங்களுக்கும் கண்ணாடிக்கும் மலையாள தேசத்துல விசேஷமாக அதான் பண்ணுவோம். இந்த விஷு தினத்துல புது வருஷத்தன்னைக்கு அது விசேஷமா பண்ணணும்னு இருக்கு. நாமும் பண்ணணும். நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த தந்திரங்கள்ல இந்த விஷுன்னு ஒண்ணு இருக்க அது இருக்க காலம்புரை எழுந்ததுமே உண்டாகிற அறிவு முதல் அறிவு நன்னா இருக்கணும். அறிவு ஆரம்பிக்கிறது உற்பத்தி. அதுக்கப்புறம் மொழிச்சென்றிருக்கான். அதுக்கப்புறம் அறிவு உண்டாகிறது போதா மனசதா. எப்பொழுதுமே மனசு அலைஞ்சுட்டே இருக்குது. இங்கேயும் அங்கேயும் அதை நினைக்கிறது இது நினைக்கிறது ஒன்னே நினைக்கிறதா. இப்படி 4 கலைகள் கலா சதுஷ்டயம் ஜாகிரத அவஸ்தாயம் வியவஸ்திதம். அப்படியே அறிவு ஆரம்பிக்கிறது, எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறது, அதனுடைய அறிவானது நம்ம வரவழைச்சுக்கிறது, மனசு இங்காங்கும் பாயறது. இந்த 4 கலைகள் ஜாகிரத நிலையில இருக்கக்கூடியதான கலைகள். அதுக்கப்புறம் வியவஸ்திதம் ஜாகிரத் சர்வகுணை புரோக்தா கேவலம் சக்தி ரூபிணி. இதனாலும் அம்பாளுடைய ஸ்வரூபமா நான் சொன்னதான அறிவு வரதா அல்லது முழிச்சுக்கிறதா இவைகள்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம். கதா மரணம் விஸ்வதர் மூர்ச்சா நித்ராக தமசாவிரதா சுகுப்தேஷு கலா ஜேயாக சர்வ ஸ்ரீகலாத்மிகாஹ அப்படின்னு மரணம் விஸ்வதர் மூர்ச்சா. இந்த அறிவு இருக்க அறிவு அழிவது. அறிவானது நான் 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 அறிஞ்சுட்டே இருந்து காலம்புரை இருந்து ராத்திரி தூங்குற பரியந்தான் நான் விட்டு போகல. உங்களுக்கு எதை பண்ணினாலும் நான் பாக்கிறேன், நான் கேட்கிறேன், நான் நடக்கிறேன். கோவில்ல பகவானுக்கு சொல்லும் பொழுது நான் வணங்கினேன். அந்த நானை விட மாட்டேன். நானை விட்டுலையானால் சௌக்கியமா இருக்கலாம். நானையும் விடல தானையும் விடல. நானுங்கிறது தானா மாறி இருக்கு. அந்த தான் இருக்கிறதா குழம்பு இருக்கு. தார் இருந்தா குழம்பு, தானை தூக்கி போட்டேன்னா ரசம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஸ்ரீகள் என்ன பண்ணுவான்னா ரசம் இல்லைன்னா மேலோட சாம்பார் எடுத்து போட்டு இதான் ரசம் நீங்க போட்டு சாப்பிட்டு உங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியும். இது எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு அவளுக்கு தெரியும். தானு போட்டா குழம்பு, தானை எடுத்துட்டேன்னா ரசம். அதே போல இந்த நான் எனக்கூடியத தான் எனக்கூடிய அம்சம் நம்ம வாழ்க்கையில இருந்து போயிடுச்சுன்னா வாழ்க்கை தெளிவாகும். தானே சேர்த்து வச்சிருந்து இந்த குடும்பத்தை நான் தான் வளர்த்தேன், நான் தானே சம்பாரிச்சேன், நான் தான் கட்டப்பட்டேன், நான் தான் வச்சிருந்தேனால் இந்த சம்சாரத்துக்குள்ளே குழம்பு எடுக்க வேண்டியதான் அப்படின்னு இந்த தூக்குற சமயத்துல இந்த நான் போயிட்டு அதான் மரணம். விஸ்மிருதி மறந்து போயாச்சு. மூர்ச்சா ஒன்னும் தெரியல. நித்ரா தமசாவிரதா கார் இருட்டாயிடுது. என்னதான் லைட்ல படுத்திருந்தாலும் மத்தியானம் 12 மணிக்கு படுத்திருந்தாலும் இருட்டா தானே தெரிகிறது தூக்கத்துல. இந்த 4 கலைகளும் நித்ர கலைகள். சுசுப்தேஷு கலாஹ ஜேயா
தூக்கத்தில் இந்த கலைகள் என்று அறியவும். சர்வா ஸ்ரீகலாத்மிகாக இவைகள் ஸ்ரீகலா. ஸ்ரீன சிவன் அர்த்தம். ஸ்ரீகண்டா ஸ்ரீங்கிற பதத்துக்கு சிவன் ஒரு அர்த்தம் தந்திரத்துல. ஆயால் ஸ்ரீகலாத்மிகாக சிவகலைகள். இப்ப ரெண்டாச்சா. ஒண்ணு அம்பாளுடைய கலைகள் ஜாகிரத்து, பரமேஸ்வருடைய கலைகள் தூக்கம். இன்பிட்வீன் ஒண்ணு இருக்கு நமக்கு. என்னைக்காவது வரும், ரொம்ப சமம் இருக்குன்னு படுத்து தூங்குவான். அன்னைக்குதான் தூக்கம் விடாம ஒரு புலி விரட்டுறா போல ஒரு சொப்னம். அதுக்கு தூக்கமும் வராது, ஒன்னும் யாரும் வராது. என்னடா அம்பாள் பிரத்யட்சமான சார், புலி மேல ஏறு இல்ல, அம்பாளை பாக்கல, புலியை கண்டு எழுதட்டான் விவகாரம் முழுக்க. இது மாதிரி ஒரு சொப்னம் வருது. அந்த சொப்னம் என்ன சொல்றார், அபிலாஷோ பிரம சிந்தா விஷயேஷ புனஸ்மிருதி கலாச்சதுஷ்டயம் தேவி ஸ்வப்னாவஸ்தா விதீயதே. சொப்னத்துல அபிலாஷா, நீங்க எது வேணும்னு என்னைக்கோ ஒரு நாள் நினைச்சீங்களோ அதுதான் சொப்னத்துல வரும். சொப்னமானது என்ன, எப்பவோ ஏதோ என்னைக்கோ ஏதோ வேணும்னு நினைக்கிறீர்கள், அது அப்படியே மனசுல இம்ப்ரிண்ட் ஆயிடுச்சு, அதுதான் வருது. அபிலாஷா பிரமஹா, யாரோ உங்களை விசிருப்பார், யாரோன்னு நீங்க சொப்னத்துல பாக்குறேன். இவர் வைய மாட்டார் உங்களை, இருந்தாலும் இவர் அந்த வார்த்தை வயசா போல உங்களுக்கு சொப்னத்துல வரும். பர்மனண்டா அதான் நம்பிட்டு விடுவீங்க. இப்படி பிரமம் ஏற்படும். அதுக்கப்புறம் சிந்தா கவலை விஷயேஷு புனஸ்மிருதி, மறுபடியும் நினைக்கிறது. இந்த புனஸ்மிருதிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம காலம் எழுந்து கழுத்திலேயே இருக்கே, தெரியலையே 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 தேடிட்டே இருப்பேன் நிறைய விஷயத்த. மறந்துட்டேன் சார், என்னன்னு தெரியலையேன்னு சிலது ஞாபகம்னு அந்த சொப்னத்தை தெரியும், சக்கரம் வந்துடும். அதுக்காக ஏதாவது மறந்து போயிட்டோம்னு தூங்கிட்டு நினைக்காதீங்க. சில சமயத்துல உங்க மனசானது இன்வாலண்டரியா தேடிட்டு இருக்கு. இம்மிடியேட் சில சமயத்துல ஸ்லோகத்துல முதல் 2 பாதம் தெரியும், 4ஆம் பாதம் தெரியும், 3ஆம் பாதம் மறந்து போயிடும். இல்லைன்னா 4ஆம் பாதம் தெரிஞ்சிருக்கும், அதுக்கு முன்பாதமே தெரியவே வரவே வராது. எத்தனை திறந்தாலும் வராது. ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. அது மனசுக்கு விட்டு விட்டு தூங்கினேன்னா அடுத்த நாள் காலம்பர கக்கணும். யார் ஞாபகப்படுத்தல, அந்த மனஸ்வபாவம் அது தானா வந்துடும். மனுஷனுக்கு மறந்தத ரீகால் மெமரி வரும். இது சொப்ன லட்சணம். அதான் புனஸ்மிருதி கலா சதுஷ்டயம் தேவி ஸ்வப்னாவஸ்தா விதீயதே. இப்படி சொப்ன நிலைகள் உபனிஷத்துல வாச என்னென்ன ஸ்வரூபம் இருக்கோ அதை விசேஷமாக இங்க சொல்றார் புராணங்கள்ல. சிவரூபா சக்தி ரூபாஸ்தா கலா திரிபுராத்மிகா. இது சிவரூபமாகவும் சக்தி ரூபமாகவும் 2 பேரும் சேர்ந்ததுனால வந்தது. கலாஹா திரிபுராத்மிகா அப்படின்னு திரிபுரா கலைகள் சொல்லப்பட்டது. கதா ஜாகிரத் சொன்னேன், சொப்னம் சொன்னேன், சுசுப்தி தூக்கம் சொன்னேன். அவதான் நமக்கு நினைச்சிட்டு இருக்கோம். மாண்டோக்கிய பிரசன துரியம்னு ஒண்ணு சொல்லிருக்கோம் இல்லையா, அது ஸ்ரீவித்யா இல்லையா, இங்கேயும் இருக்கு. அதே தான் சுவாமி. இது அங்க நிர்குணமான பிரம்மத்தை சகுணமாக பார்க்கிறது ஸ்ரீவித்யா, அது அப்படியே அறியறது பிரம்ம வித்யா. அறிஞ்சத வாழ்க்கையில சமன்வயப்படுத்து அத நாம் அந்த பிரம்மத்தை பார்க்கறதுக்கு பண்ணக்கூடியதான எஃபர்ட்டுக்கு ஸ்ரீவித்யன்னு. இது முக்கியம் தான். இது என்ன சொல்றது, வைராக்கியம் முற்றுத்வம் சமாதி விமலம் மனஹா சதசத்வஸ்து நிர்தார துரியாவஸ்தா. வைராக்கியம் முற்றுத்வம். வைராக்கியம் ஒண்ணு. வைராக்கியம்னு தெரியும், விஷயத்துல அட்டாச்மெண்ட் இல்லாம இருத்தல், விஷயத்தை வேண்டாம தள்ளுறது வைராக்கியம் இல்ல. வைராக்கியம்னு விஷயங்கள் இருந்த போதிலும் அந்த விஷயத்துல அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறது. சரி. முமுட்சுத்வம் எப்பொழுதுமே க்ஷேமத்தடையிடம், மோட்சத்தடையிடம், மோட்சத்தடை நினைச்சுட்டு இருக்கோம். சம்சாரமும் எல்லாம் நன்னாத்தான் இருக்கு. ஆனா இவர்கள் நிச்சயமில்லை. பகவான் நமக்கு துன்பத்தை கொடுத்திருக்காரு எதுக்குன்னு, அப்படியாவது வைராக்கியம் வரட்டுமே. சரீரம் சுரூபம், அழகான ஸ்வரூபம். சரீரம் ரொம்ப நன்னா இருக்கார், வெள்ள தோல், இங்க பார்த்தாலும் அழகா மன்னதனாட்டா இருக்கார், ரொம்ப நாள் நிக்காது. கதாவா களத்திரம், ஆத்துக்காரி ரொம்ப குணவதி, எல்லாமும் பண்றா, அனுகூலமா இருக்கா. சாஸ்வதம் இல்லை. தனம் மேரு துல்லியம். தனம் காசு எவ்வளவு இருக்குன்னு எண்ண முடியாத அளவு காசு இருக்குன்னு நம்பாத நிஜமான சுகத்தை கொடுக்காது. சித்திரம் உலகம் எல்லாம் உங்களை போட்டுறதுன்னா மனுவை இப்ப யார் நினைச்சுட்டு இருக்கோம், மாண்டாத்தாவை நினைச்சுட்டு இருக்கோம். உலகத்தை 7 குழந்தைகளுக்கு 7 பிடிச்சு கொடுத்தாராம்.
உத்தானபாதர் பிரியவிரதர் அவர் பார்த்தாலும் அவள் அந்த குழந்தைகளை தான் நினைச்சாளா. இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதான பூமியே விரிச்சு கொடுத்தாரு. 7 ரவுண்டா பூமியை பண்ணி இருக்கிற இடங்கள்ல 7 பேரு கொடுத்துட்டா. ஞாபகம் இருக்கா? மகான்களை ஞாபகம் வச்சுட்டு இருக்கோமா? உங்களை ஞாபகம் வச்சு போற விடுங்க. புகழ் என்கிறது கொஞ்ச நாள் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஹிஸ்டரியே மாத்திடுறான். பேப்பர்ல வருது. யாரையோ ஏதோ மாத்திடுறாங்களாம். போட்டோம். ஏன் சொல்ல வந்தேன்னா சித்திரம் பிரயோஜனம் இல்லை. குரோரங்கிருபத்மே மனசென்ன லக்னம் ததக்கிம் 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 ததக்கிம். ஆகையால் வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், அந்த கஷ்டங்கள்லாம் பகவான் நமக்கு கொடுத்தது எதுக்காக? இப்படியாவது வைராக்கியம் வரட்டும், இந்த ஜன்மாவதான் நீ நிச்சயமா சேமத்தை அடைவான்னு சொல்றதுக்காக. அத வைராக்கியம் முமுட்சத்துவம் சமாதி விமலம் மனஹா. சமாதி இந்த மனத்தை முழித்துக் கொண்டிருக்கிற காலத்திலேயே அசையாம பண்றதுக்கு சமாதின்னு பேர். தூங்கும் பொழுது தானா அசையாமல் போறது அப்படி இல்ல. நீங்க முழிச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே அந்த மனசுல இன்னொரு எண்ணம் வராமல் அதை தடுக்க கூடியதான நிலை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு சமாதின்னு பேரு. சமாதி விமலம் மனஹா ததத்வஸ்து நிர்தாரா. இது உயர்ந்தது, இது நல்ல, இது சத்து, இது அசத்து அப்படின்னு அந்த சதசத் விவேகம் இருக்க பார்த்தீங்களா. இந்த 4 துரியாவஸ்தையினுடைய கலைகள். வஸ்து நிர்தாரையா துரியாவஸ்தா கலா ஸ்மிருதாக. அப்படி இது இல்லாமல் துதியாக பிரகரணத்தில் 16 காமகலைகள் சொல்லியிருக்கு தனியா. இப்ப சூரிய கலைகள், சந்திர கலைகள் சொல்றோம் இல்லையா? இது இல்லாம 16 காமகலைகள் சொல்லிருக்கு. காமகலைங்கிறதுக்கு தனியாக இவ ஒரு அர்த்தம் அகம்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல 4வது எழுத்துன்னு சொல்லிட்டு இருக்கா. இவைகள்லாம் தனியா சொல்ல போற அந்தர்யாக பிரகரணத்துல. அதுக்கு விசேஷமாக காமகலாஹா உக்தாக. அந்தரதூதி பிரகரணே ஸ்ரீ வித்யாயாக ஷோடச கலாஹா உக்தாக. 16 கலைகள் சொல்லப்படும். ஏவம் பிந்து அர்த்தச்சந்திர ரோஜினி ஆதீனாம் பார்த்தேன காத்தத கலாஹா. இப்படி தனித்தனியாக 14 கலைகள். ஸ்வச்சந்திர பைரவாத உக்தாக. ஸ்வச்சந்திர தந்திரம், பைரவ தந்திரம், இப்படிவைகள்லாம் சொல்லியிருக்க. அத பாஸ்கராயர் வரிவசியா ரகசியம் போன்ற கிரந்தங்கள்ல எடுத்து சொல்லியிருக்கார். காதிருக்க நிখিல கலாஸ்வரூபா. இப்படி கலாத்மிகா அப்படிங்கிற நாம சொல்லும். இந்த கலைகளை நினைச்சோமையானால் அந்த மனுஷனுக்கு அபாரமான ஒரு சக்தி, வாக் சக்தி வரும். எவ்வளவு சூக்ஷ்மமான விஷயமா இருந்தாலும் இனிமையாக இன்னொருத்தருக்கு புரிய வைக்கக்கூடியதான திறமை அவளுக்கு வருது. சவித்ரி பெருவாச்சாம் சசிமணி சிலாபங்கருஷிபே வசின்யாத்யாத்வாம் சஹஜனனி சஞ்சிந்தயதி யஹ சகர்த்தா காவ்யானாம் பவதி மஹதாம் பங்கிருஷிபே வசோபி வாக்தேவி வதன கமலா மோத மதுரை. அப்படின்னு எவ்வளவு கஷ்டமாக இருந்த போதிலும் சுலபமாக இன்னொருத்தருக்கு புரிய வைக்கக்கூடியதான சாமர்த்தியம் அம்பாளுக்கு கொடுக்கிறாளாம். அதனாலதான் அம்பாளுக்கு கலாத்மிகான்னு பேர். கலாஸ்வரூபமா இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த கலைகளுக்கு ஹெட்டா இருக்கலாம். கலாநாதா ஏதாசாம் கலானாம் நாதா சுவாமினி. இந்த கலைகள்லாம் இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினவள். சந்திரமண்டலத்து ஸ்ரீசக்கரஸ்வரூபத்வாத். ஸ்ரீசக்கரம் நம்ம சொல்றோம், இது என்னது? சந்திரமண்டலம். இந்த சந்திரமண்டலம் அதனால ஸ்ரீசக்கரத்துக்கு ஸ்ரீசக்கரம் 9 சக்கரங்கள் ஒன்னொன்னோடு கூடிய, அதுபடிதான் ஸ்ரீசக்கரம். அதுக்கு மேல 3 வட்டம் போட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 3 ஸ்கொயர்ல 3 ஸ்கொயர் செட்டா போட்டு இருக்கு. அந்த 3 வட்டங்கள் இருக்கு. அது என்னது? சந்திரமண்டலத்து ஸ்ரீசக்கரஸ்வரூபத்வாத் சந்திரரூபா. சந்திரரூபா பாட. இப்படி காவ்யாலாப வினோதினி. அடுத்தது காவ்யாலாப வினோதினி. இதையே இதுக்கு முன்னால காவிய கலா அப்படின்னு இன்னொரு நாம 798வது நாம சொல்ல போறேன். காவியலோலா அப்படின்னு திருச்சத்தில 242வது நாம காவியலோலா. இந்த காவியத்தை பத்தி அங்க விசேஷமா இருக்கு. கவி கர்ம காவியம். கவிகள், கவினா கிராந்ததர்சி. என்னைக்கோ நடக்க போறது இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்து எழுதுறவருக்கு கவின்னு பேர். அப்படி ஆதி கவியா இருந்தவர் வால்மீகி. அப்படிப்பட்டதானதா காவியங்கள்.
ராமாயணம், மகாபாரதம், 18 புராணங்கள் இவைகள்லாம் படிச்சுட்டு இருந்தா அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷமா. காவியாலாப வினோதினி. அந்த ஸ்ரீபுரத்துல அம்பாளுக்கு முன்னால காயந்தி விவிதமபதானம் வசுபதே அப்படின்னு பரமேஸ்வரனுடைய லீலைக எந்தெந்த கவி என்னென்னமா பாடி இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வீணையில மீட்டி கொண்டே இருந்தா ஆனந்தமா கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் காவியாலாப வினோதினி. அதான் சொல்றார் காவியானாம் வால்மீகியாதி மகாகவிகிருத பிரபந்த விசேஷானாம் அஷ்டாதச லட்சண லட்சிதானாம். ஒவ்வொன்றுக்கும் 18 லட்சணங்கள், 18 புராணங்கள். ரூபக பேத பின்னானாம் பல ரூபகங்கள், இவைகள்லாம் நாடகங்கள்லாம் இருக்கு. இப்படி ஆலாபேனா இவைகளை சொல்றதுனால விசேஷ மோததே சந்தோஷப்படுகிறாள் என்று காவியாலாப வினோதினி. அப்படி கலாத்மிகா கலாநாதா காவியாலாப வினோதினி. அப்படியே அதுக்கப்புறம் அழகான ஒரு நாம சதாமரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா. ஒரு பக்கத்துல சரஸ்வதி மாதா, ஒரு பக்கத்துல மகாலட்சுமி மாதா, 2 பேரும் அம்பாளை சேவை பண்ணிட்டு இருக்காளா. 2 பக்கம் வியஜனத்தை வீசுது. அப்படி ஒரு கோலம். அது விசேஷமான ஒரு மந்திரம். அது அந்த மந்திரஸ்வரூபத்தை அழகா நமக்கு சுருக்கமா சொல்லிவிட்டார். அந்த காமராபியாம்னு ஆரம்பிச்சு 2 பக்கத்துல இந்த காமரை போட்டுருக்க சவ்ய தட்சிண சேவிதா. இந்த சவ்ய தட்சிணம்னு சொல்ற இடத்துல எது வலது எது இடதுன்னு தெரியல. அங்க ஒரு கன்ஃபியூஷன். ஏன் அது வேணும்னு கன்ஃபியூஷனா எழுதலாமா வாக்தேவிகள்? ஏன் இப்படி எழுதினார்? இப்படி இல்ல சில விவகாரங்கள். இத அடுத்த வாரம் பார்ப்போம். நாளையில இருந்து விசேஷமாக போகி, அதுக்கப்புறம் பொங்கல், உத்தராயணமானது பிறக்கிறது. கை பிறந்தால் வழி பிறக்கும். வாழ்க்கைக்கு வழி பிறக்கணும். இப்படி சம்சாரத்திலே உழந்துன்றதே போராது. அம்பாளுடைய அனுகிரகம் இந்த வருஷத்துல எல்லோருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சு இதே போல கேட்டுட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். வேற ஒண்ணும் பிரார்த்தனை பண்ணல, அது இல்ல. அந்த அம்பாளுடைய திருநாமக்களை கேட்டுட்டே இருக்கணும். மன சந்தோஷமா பரிபூர்ணமா எல்லோருக்கும் இருக்கணும். வாழ்க்கையில வேண்டியது காசோ புகழோ இல்ல. வாழ்க்கையில வேண்டியது மன சந்தோஷம், மனசனுடைய நிறைவு. அதை கொடுக்கணும்னு குருநாதர் பாதங்கள்ல நமஸ்காரங்களை பண்ணிட்டு அடுத்த வாரம் மேல் பாகத்தை பார்ப்போம். ஹரி ஓம்.